தேவன் அவர்களை முன் குறித்திருக்கிறார். அப்படி முன் அறிந்தவர்களை முன் குறித்திருக்கிறார். ரெண்டு வார்த்தை. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் என்றால், அல்ல தேவன் அப்படி சொல்றதை விட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் மூலமாய் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சிலர்லாம் எப்படி நான் ஆண்டவருக்குள்ளார வந்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சிலருக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கலாம். ஏனென்றால், நான் பிறந்தது ஒரு மாதிரியான சூழ்நிலை, நான் வளர்ந்தது ஒரு மாதிரியான சூழ்நிலை, இப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் எப்படியோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உயிர் உள்ளவர், அவர் எனக்காக என்னை நேசிக்கிறார், எனக்காக இந்த உலகத்தில் வந்து தன் உயிரை கொடுத்தார், இதெல்லாம் எனக்கு தெரிய வந்து அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது, நாம் தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. அப்ப முன் அறிந்தார். எப்பங்க கடவுள் எப்ப நம்மளை முன்னறிஞ்சாரு? முன் அறிதல், முன்கூட்டியே அறிந்து கொள்ளுதல். ஏதோ நேத்து முந்தா நேத்து அல்ல, இல்லை நான் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் அல்ல, அதுக்கு முன்னாடியே அவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கும்போது, எரேமியா 1:5 சொல்லுகிறது. எரேமியா பார்த்து என்ன சொல்றாரு? உன்னை தாயின் வயிற்றில் நீ உருவாக முன்னே கிடையாது. நல்லா கவனிக்கணும். அப்படியா போட்டிருக்கு? யார் உருவாக்குனாரு? தேவன் தான் நம்மளை உருவாக்குனாரு. ஆமா,